ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டம் சாப்டர் 65. சம்வர்த்தகம் அப்படிங்கிற அக்னி மாதிரி பிரளய காலத்து ருத்ரனு போல ராமன் சகல ஜகத்தையும் அழிக்க நினைச்சு வில்ல கையில எடுத்து நாணேத்தி பானத்தை பூட்டி இதை விடலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறத பார்த்து லக்ஷ்மணன் அதை பார்த்துட்டு, ஐயையோ, இதுவரைக்கும் ராமன் இப்படி கோச்சுண்டு பார்க்கவே இல்லையே, சகல லோகமும் அழிஞ்சிடும் போல இருக்கே, நான் இப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு கைகூப்பி ராமனை வணங்கி, அண்ணா, இதுவரைக்கும் மிருதுவாகவும் அடக்கத்தோடும் சகல பிராணிகளுக்கும் ஹிதத்தை மட்டுமே பண்ணின்றிருந்தேள். இப்போ அதை மாத்திண்டு கோபத்துக்கு இடத்தை தரலாமா? தங்களுக்கு இது தகுமா? சந்திரன் கிட்ட பிரகாசமும், சூரியன் கிட்ட தேஜஸும், வாயு கிட்ட அசைவும், பூமி கிட்ட பொறுமையும் இயற்கை இல்லையா? இந்த குணங்கள் எல்லாம் உங்களுக்கு சுபாவமாகவே உள்ளது. உத்தமமான கீர்த்தியும் உங்ககிட்ட குடியிருக்கு. நான் இதுவரையில் அடங்கி இருந்ததால இப்படி நடந்திருக்கு. இப்பவும் நான் கோபிக்காவிட்டா சீதையை எப்படி அடையிறது? நம்மை கண்டு யார் பயப்படுவா அப்படின்னு நினைக்க வேண்டாம். இங்கே ஒரு ரதமும் ஒருவனுடைய காலடியும் தெரியறது. அதனால உங்களுக்கு அபராதம் செய்தவன் ஒருவன்தான். அப்படி இருக்க நீங்கள் சகல ஜகத்தையும் நாசம் பண்ணலாமா? இது நியாயமாகுமா? இதோ ஒடிஞ்சு கிடக்கும் ரதம் யாரோடது அப்படின்னு தெரியல. கோவேறு கழுதைகளின் குழம்புகளும் சக்கரங்களும் பதிஞ்சிருக்கு. இரத்த துளிகள் சிந்தி இருக்கு. இங்கே கோர யுத்தம் பண்ணினவன் யாரு? யாருக்காகவோ இங்கே ஒருவன் யுத்தம் பண்ணி இருக்கான். பலர் இங்கே வந்திருப்பதற்கான எந்த ஒரு அடையாளமும் இல்ல. அதனால ஒருவனுக்காக சகல லோகத்தையும் அழிக்கிறது நியாயமா? அரசர்கள் உச்சிதமாக தண்டிக்கணும், மிருதுவாகவும் அடக்கமாகவும் இருக்கணும். மேலும் சகல பிராணிகளுக்கும் தாங்களே கதி. தங்களையே சகல ஜனங்களும் சரணமடைஞ்சிருக்கு. தேவதைகள் தங்களுக்கு அபராதம் பண்ணியிருப்பாளோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். தாங்கள் சீதையை விட்டு பிரிந்து தவிக்கிறத நல்லதுன்னு யாரானும் நினைப்பாளா? ஆறுகளும் மலைகளும் கடல்களும் தேவ கந்தர்வ தானவர்களும் தங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை பண்ண துணிவாளா? யாக தீட்சை செய்து கொண்டவனுக்கு ரித்விக்குகள் கெடுதி செய்வாளா? நாம் ஆயுதபாணிகளாக மகரிஷிகளினுடைய உதவியால சமுத்திரங்கள், மலைகள், காடுகள், கோரமான குகைகள், ஆறுகள், தாமரை ஓடைகள், தேவ கந்தர்வ லோகங்கள் இவைகள்ல சீதைய ஜாக்கிரதையா தேடுவோம். லோகபாலர்கள் சீதையை சாதாரணமாக கொண்டு வந்து ஒப்படைக்காட்டா பிறகு அவளை நாம் தண்டிக்கலாம். நல்ல வார்த்தைகளாலும் வினயத்தாலும் நியாயத்தாலும் சீதையை அடைய முயற்சிப்போம். அது பலிக்காட்டா தங்க கட்டுகள் உள்ள பானங்களால இந்த உலகத்தையே நாம அழிச்சுடலாம் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன் ராமனை சமாதானம் பண்றாருன்னு சொல்லி இந்த சாப்டரை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 66வது சாப்டரை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.